வணக்கம். நான் சத்யவார்ஷா. தேசிய பணியாளர்கள் உரிமை சட்டம் பகுதி 8 தேசிய பணியாளர்களுக்கு உரிய உரிமை சட்டமாக ஒவ்வொரு நாளும் சட்டமன்றம் நடக்கும் பொழுது அம்மக்களை தினமும் ஞாபகப்படுத்தக்கூடிய சட்ட திருத்தமாக அவர்களுடைய அனைத்து கோரிக்கைகளுமே முழுமையாக விசாரிப்பதற்குரிய பங்களிப்பை ஏற்படுத்த வேண்டும். இதனால் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைகள், நாளைய தலைமுறைகள், நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய முழு அமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய ஒரு பங்களிப்பை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு யாரோ ஒரு தனிநபர் ஆதிக்கமாக அரசாங்கத்திலிருந்து கொடுக்கின்ற அனைத்தையுமே அபகரித்து அம்மக்களுக்குரிய அனைத்தையுமே அபகரித்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே தடுப்பதற்குரிய சட்ட திருத்தம் நம்மளுடைய சட்டமன்றத்தில் தினமும் இதை பற்றி விமர்சையாக அம்மக்களுக்காக 1 மணி நேரம் பங்களிப்பு கொடுப்பதற்குரிய ஒரு முழு சட்ட திருத்தம் ஏற்படுத்துவதால் இனி வரும் காலங்களில் ஒரு முறையான நம்மளுடைய மக்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே பரிசீலிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு அந்த தேசிய பணியாளர்களும் நம் சட்டமன்றத்தில் அமர்ந்து நம்மோடு பேசுவதற்குரிய வாய்ப்புகளேட்டும். இன்றைக்கு தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்ட அம்மக்களும் நார்மலாக நம்மளுடைய முறையான வாழ்வாதாரத்தை வாழ்வதற்குரிய பங்களிப்பை ஏற்படுத்தப்படும். இன்றைக்கும் தேசிய பணியாளர்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த முழுமையான பங்களிப்பை ஏற்று அம்மக்கள் ஒரு நாள் சட்டமன்றத்தில் நமக்காக காத்திருந்து பேசுவதற்குரிய சட்ட திருத்தம் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.